சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. போச்சுடா, எல்லாமே போச்சு. என்னடா என்ன போச்சு? ரோகிணி அந்த கதிர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அதுக்கு உன் தங்கச்சி தாண்டா காரணம். என்னடா சொல்ற? ரோஹிணி வந்துட்டாளா? வந்துட்டாடா. ஆனா அதுக்கே நீ ஷாக் ஆகாத. உன் தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி இன்னொரு ஷாக்கான விஷயமும் இருக்கு. அது இன்னொரு விஷயம். என் கணக்குப்படி நர்மதா ஜீவாவையும் பார்த்துட்டான். கதிர் எப்படி ரோகிணியை கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரி நர்மதா ஜீவாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. டேய், என்னடா உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? உளரலடா, உண்மையை தாண்டா சொல்றேன். நர்மதா ஜீவாவை கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கா. இது கன்ஃபார்ம். டேய், எப்படிடா அட் டைம்ல எப்படிடா ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சா? நேத்து நைட்டு நம்ம ஜீவாவை அடிச்சு தூக்கி போட்டு ஒரு ஆந்திராக்கு போற வண்டியில அனுப்பணும்ல. ஆமா. அவன் ஆந்திரா போலடா, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். டேய், என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லி தரடா. நம்ம ஜீவாவை தூக்கி போட்ட வண்டியில தான் ரோகிணியும் இருந்திருக்கா. நாம அதை கவனிக்காம ஜீவாவையும் அதுல தான் தூக்கி போட்டு அனுப்பியிருக்கோம். உன் தங்கச்சி ரோகிணியை கண்டுபிடிக்கும் போது ஜீவாவையும் அதுல பாத்திருக்கா. இப்ப அவ கூட்டிட்டு இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. அவ வந்தா என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியும்ல. உன் அப்பா கிட்ட பேசி வர்ஷாக்கும் ஜீவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. அப்புறம் நீ ரோகிணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். முடியாதுடா, என்னால ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் வர்ஷாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கு ஜீவா இங்க வராம இருக்கணும். அப்படியே வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீ வருஷ காலத்துல தாலி கட்டி இருக்கணும். என் தங்கச்சி எதுக்கு என் நிம்மதி கெடுக்கணும் அலையரா? டேய், இப்ப இதை பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. உன் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்ல. உங்க அப்பா லவ்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மனுஷன். ஜீவாவை கூட்டிட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நிறுத்தினா வர்ஷா ஜீவா லவ் மேட்டரை எமோஷனலா அவ பேசுவா. அப்படி பேசிட்டா அதுக்கப்புறம் உங்க அப்பா நிச்சயமா வர்ஷாவை ஜீவாக்கு தான் கட்டி வைப்பாரு. அப்புறம் 500 கோடியை இழந்துட்டு நீ தெருக்கோடியில தான் நிக்கணும். கரெக்டா? நீ சொல்ற மாதிரி நடந்தா நான் தெருக்கோடிக்கு தான் போவேன். ஆனா ஜீவா இங்க வராம இருந்தா 500 கோடி ரூபாய்க்கு நீ தாண்டா அதிபதி. ஐயா கிட்ட போய் ஏதாவது சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அதுக்குள்ள ஜீவா இங்க வராம இருக்க நான் ஒரு பிளான் பண்றேன். கிளம்பு, போ 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 போ. சொல்றா. டே ராகவா, எங்க இருக்க? இங்க தான் பக்கத்துலடா இருக்கேன். நீ வாங்கி கொடுத்த ஃபாரின் சரக்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம்டா. நீ இப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடா பண்ணோம் சொல்லு மச்சி. நல்லா கேட்டுக்கோ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்ஷா கட்டுல தாலி கட்ட போறேன். என் கல்யாணத்தை நிறுத்த என் தங்கச்சி ஜீவான்னு ஒருத்தனை அழைச்சிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கா. அந்த ஜீவா மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது. அவனை அடிச்சு கைய காலை உடைச்சு மண்டபத்துக்குள்ள வராம பண்ணிட்டேன். டேய், ஆனா என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. டேய், நீ ஃப்ரீயா விடு மச்சி. அந்த ஜீவா இந்த மண்டபத்துக்குள்ள வரமாட்டான். நீ உன் தங்கச்சி போட்டோ மட்டும் அனுப்பிச்சு விடு. சொதப்பிடாத, உன்னை நம்பிதான் இருக்க. இந்த அருண் அவ்வளோ சீக்கிரம் தோக்குறவன் கிடையாது. எல்லாத்துலயும் ஜெயிக்கிறவன். மாலதி, வந்தவங்க எல்லாரையும் நல்லா கவனிச்சியா? அதெல்லாம் கவனிக்கிறேங்க. கிச்சன்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் ரெடியா தாங்க இருக்கும். சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார், ஒரு நிமிஷம். நீங்க இங்க ஸ்டேஜ்லயே இருங்க, நான் போய் எல்லாம் ரெடியானு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா, உங்களுக்கு பூ போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இருக்குமா, போதுங்களா? வர வர வர. ஏதாவது என்ன சொல்லுங்க. என்னடா மாப்பிள்ள ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான்ப்பா. ஓகே ஓகே. சார் வந்துட்டேன். ஐயா, எதுக்கு எல்லா மந்தத்தையும் சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு என்ன புரியவா போகுது? பாதி மந்தத்தை சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சு வச்சிருங்க. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? தம்பி சாப்பிட்டியா? அக்கா வரலையா? பேசுறதை விட ஒரு 5000 ரூபாய் ஜாஸ்தியா தரேன்.
என்னைய பாக்குற நான் மாப்பிள்ளையோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவன் தான் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னான். சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடிங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். மாப்பிளோட அப்பா எனக்கு நிறையவே கொடுத்துருக்காரு. நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்ல வேணாம் நான் சொன்னேன், சீக்கிரம் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். வேணும்னா ஒரு 5000 ரூபாய் சேர்த்து தரேன். நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆ, கிச்சன் நல்லா ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ready-ஆ டைம் ஆச்சு. மத்த வேலை எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். மாப்பிள்ளை போய் சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. சரி ஐயா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. வாடா வா உட்கார். பாப்பா வா வா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. உட்கார். ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகன்ற எழுப்பவனே போற்றுவோம், அருகினை மகிழ்பவனே போற்றுவோம், அட்டம் தவிர்ப்பவனே போற்றுவோம். ஐயா போதும் போதும், நான் எதாவது பண்ணுமா? இந்தாங்க இதை கொடுங்க கொடுங்க போடுங்க. ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமே போற்றுவோம், ஆனந்த உருவே போற்றுவோம், சந்ததியே போற்றுவோம், இடரை கொடுங்க. போற்றுவோம், ஈசன் மகனே போற்றுவோம். ஓகேயா? ஊழ்வினை அறுப்பவனே போற்றுவோம். போடுங்க. இதுலயா? எளியவனே போற்றுவோம். அங்க போடுங்க. எந்தையே போற்றுவோம். கொடுங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க தம்பி? இந்த பொண்ணு உங்களுக்கு தானே கட்டி வைக்க போறாங்க. எனக்கு தெரியாதா? அடுத்து என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. கொடுங்க கொடுங்க. டேய் அவசரப்படாதடா, எல்லாம் முறைப்படி பண்ணட்டும். நீங்க இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த வேற வேற இதுல போடுங்க. கருணாகரனே போற்றுவோம். போதும்ல. அடுத்தது போங்க. வருஷாவை கட்டிக்க அவன் லவ்வரு ஆண்டி வேலை இருக்கான். அவன் மட்டும் வந்துட்டான், இவன் சாமியாரா தான் போனோம். ஓகேயா? ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம். டேய், இவங்க தான் அருணோட சிஸ்டர் நர்மதா. இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனா அவங்க கூட வரவனை அடிச்சு கையை காலை உடைக்கணும். புரியுதா? பாருங்க. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றுவோம், அதிர்ஷ்டலட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், அபயலட்சுமியே போற்றுவோம், அலங்கார லட்சுமியே போற்றுவோம், அஸ்வாரூட லட்சுமியே போற்றுவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றுவோம். ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச ஐயா போதும், பொண்ணை கூட்டு வர சொல்லுங்க. பொண்ணை கூட்டு வாங்க.